வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஜே கனியக்கா 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சபரி. ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திவாகரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி சபரி கிட்ட பேச்சு கொடுப்பாரு. உடனே சபரி ரிப்ளை பண்ணுவார். ஸோ இதை பார்த்த கனி, ரம்யா அண்ட் தென் எஃப்ஜே 3 பேர் சமக்கடுப்பாகிறாங்க. அவர் இவ்வளோ நேரம் நம்மளை வந்து வச்சு செஞ்சார். நீ என்னடான்னா இப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நார்மலாக வந்து பதில் சொல்கிற. அவர் இப்படி தான் வந்து நார்மலாக பேசி விட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளே எதிர்த்து பேசுவார். நீ என்னடா ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே ரம்யா வந்து திட்டுவாங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா தலைகணி வச்சு கொண்டுரும் உடனே அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. கனியக்காவும் திட்டுவாங்க, எஃப்ஜேவும் திட்டுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்குது. ஸோ எஃப்ஜே வந்து சபரி திட்டும் போது கனியக்கா உள்ளே வராங்க. நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எஃப்ஜே நீ மட்டும் பார்வதி கூட வந்து பேசுகிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்வதி கூட சண்டை போடுற, திடீர்னு வந்து சில் பண்ணுற பேரில் மச்சான்ற மாதிரி நீ பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்க, அது மட்டும் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து கேட்குறாங்க. இல்லை நான் இப்போல்லாம் பேசுகிறதே இல்லை, அவள் வந்து சும்மா நார்மலாக பேசினாலுமே வந்து நான் பாட்டுக்கு வந்துடுவேன், இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன். அண்ட் தென் இன்றைக்கி நடந்த டாஸ்கில் எழுதியிருந்த ஒவ்வொரு டைலாக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை பேஸ் பண்ணி தான் வந்து இருந்தது. ஸோ அவளை வச்சு தான் வந்து அந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் எழுதி ஒரு பேப்பரில் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நீ என்னதான் சொன்னாலும் நீ வந்து திடீர்னு சண்டை போடுற, அப்புறம் சில் பண்ணுற மாதிரி போய் நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாது. நீ மட்டும் ஒழுங்கு இல்லை, அவனை சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை பிடிச்சி திட்டுறாங்க. எஃப்ஜேவும் ஓரளவுக்கு முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போதே தெரியுது, அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீக்கில் இருக்கிற, அப்புறம் கூலானதுக்கப்புறம் உட்காந்து பார்வதி கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக அதிகமாக இல்லை, பட் முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்பப்போ பேசிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதை தான் கனியக்கா வந்து எஃப்ஜே கிட்ட சொல்லி எஃப்ஜே வந்து திட்டிட்டு இருக்காங்க. இனிமேல் பேசிப்பார், உன்னை பார்க்குறேன் நான், உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான். ஏன்னா விஜய், பார்வதி அண்ட் தென் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பிசம் சொல்லி இந்த குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா அசிங்கப்படுத்தணுன்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா சபரி வந்து திவாகர் பேசுகிறப்ப அப்படியே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறீங்க. நீ என்னடானா விஜய், பார்வதி வந்து பேசுகிற, நீ இனிமேல் பேசி பாருங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கனியக்கா வந்து பார்த்திங்கன்னா 2 பேரையும் பிடிச்சி திட்டிட்டு இருந்தாங்க, முக்கியமாக எஃப்ஜேவை. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.